ஒரு அழகான கிராமத்துல ஒரு பெண் ஒரு கூரை வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களோட பொழப்பே அந்த மாடை நம்பிதான் இருந்தது. அதனால அந்த மாடை ரொம்ப அன்பா பார்த்துக்குவாங்க. சின்ன வயசுல இருந்தே அந்த மாடை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. லட்சுமி, உனக்கு பசிக்குதாக்கும், நான் இன்னைக்கு சீக்கிரமா எந்திரிக்காம விட்டுட்டேன். கோச்சிக்காம இந்த புல்ல சாப்பிடு என்ன. சரி சரி, அம்மா நாளையிலேருந்து உனக்கு சீக்கிரமே எந்திரிச்சு வைக்க போகிற தண்ணியெல்லாம் வச்சிட்றேன். நீ நிம்மதியாக குடி என்ன. அம்மா உள்ளே போய் பால் கறக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா உள்ளே போயிட்டாங்க. திருப்பி வந்து அந்த மாட்டுக்கு பால் கறக்கலான்ட்டு போனாங்க. லட்சுமி, எப்பவும் விட இன்னைக்கு அதிகமாகவே பால் கொடுத்துருக்குற. அந்த பாலை எடுத்துட்டு போய் தயிர் ஊற்றி அடுத்த நாளைக்கு விற்க போவாங்க. முந்தைய நாள் ஊற்றி வச்ச தயிரை இன்னைக்கு எடுத்து விற்க போகிறாங்க. அப்பா, ஒரு வழியாக பால் கறந்து முடிச்சாச்சு. இனி தயிரை கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியதுதான். அவங்க முந்தைய நாள் ஊற்றி வச்ச தயிரை எடுத்துட்டு வியாபாரத்துக்கு கிளம்பினாங்க. அக்கா அக்கா அக்கா, தயிர் வந்திருக்குக்கா, வெளியே வந்து பாருங்க, வாங்குங்க. என்னம்மா, தயிர் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தூங்கிட்டியாக்கும் வீட்டில்? நீ என்ன பண்ணுவ? ஒத்தையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். சரிங்கக்கா, எவ்வளோக்கு தயிர் ஊற்றணும்னு சொல்லுங்க, ஊற்றிடுறேன். சரிம்மா, தயிர் எனக்கு ஒரு 30 ரூபாய்க்கு ஊற்று. இப்போதைக்கு இது போதும். வேணும்னா உன் வீட்டு சைடு வந்தேன்னா வாங்கிக்கிறேன் என்ன. சரி சரி, சொம்ப காட்டுறேன், ஊற்று. எப்போ வேணாலும் வந்து வீட்டுக்கு தயிர் வாங்கிக்கோங்கம்மா. எல்லா நேரமும் தயிர் இருந்துகிட்டே தான் இருக்கும். சரி சரி, சொம்ப நீட்டுங்க, ஊற்றுறேன். உன் தயிர் ரொம்ப கெட்டியமாக இருக்குமா, சூப்பராக இருக்குது. சாப்பாட்டுக்கு ஊற்றிட்டீங்க. மோர் கடைஞ்சாலும் அம்புட்டு ருசியாக இருக்குது தெரியுமா. நான் அவ்வளவா தண்ணியே கலக்க மாட்டேங்க்கா, அதனால தான் தயிர் கெட்டி பதத்தில் இருக்குது. சரிங்கக்கா, நான் கிளம்புறேன். சரிம்மா, பத்திரமா போயிட்டு வா. பாவம் இந்த பொண்ணு, அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. கடவுள் இவருக்கு நல்ல வழியத்தான் விடணும். அவளும் தயிர் எடுத்துட்டு போய் வீடு வீடாக விற்க போயிட்டா. லட்சுமி, இன்னைக்கு கொண்டு போன தயிர் எல்லாமே விற்று போச்சு. இன்னைக்கு நமக்கு நல்ல நேரம்தான். எல்லாருமே தயிர் நல்லா இருக்குன்னு நிறைய வாங்கினாங்க தெரியுமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு நல்ல வியாபாரம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். லட்சுமி, உனக்கு தண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு போகிறேன். நீயும் சாப்பிட்டு தூங்கு, சரியா? நானும் கொஞ்ச நேரம் போய் ஓய்வு எடுக்கிறேன் லட்சுமி, என்ன? சரி சரி, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் உனக்கு புல்கட்டு சேர்த்து வாங்கி போடுறேன். நீ நல்லா சாப்பிடு. உன் உடம்பு நல்லா இருந்தால் தான் நானும் நல்லா இருக்க முடியும். எனக்கு இருக்கிற ஒரே தோணை நீ தான் லட்சுமி. நீ எப்போவும் என்னை விட்டு போயிடாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு எப்பவும் போல் பால் கறக்க வரலான்னு வந்தாங்க. என்ன பாட்டி, ஆச்சரியமா இங்கே வந்து நின்றுட்டுருக்கீங்க? எப்போவுமே என் வீட்டு சைடு வரவே மாட்டீங்களே. என்னதான் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதே. இன்னைக்கு ஆச்சரியமா வந்திருக்கீங்க. வாங்க, உள்ளே வந்து சாப்பிடுங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, சும்மா அந்த பக்கத்து வந்தேன். உன் மாடை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரி சரி, நான் கொஞ்ச நேரம் இங்கே உக்காந்துட்டு போகிறேன் என்ன. உன் மாட்டுக்கு நீ என்னதான் தீனி போடுறேன்னு தெரில, நிறையா பால் கொடுக்குது. என் மாடு தான் இருக்கே தண்டத்துக்கு 1 லிட்டர் பால் கூட ஒழுங்காக கறக்க மாட்டேங்குது. அதான் உன் மாட்டுக்கு என்னென்ன தீனியெல்லாம் போடுறேன்னு பார்க்கலான்னு வந்தேன். சரி சரி, நீ ஏன் வேலைக்கு எடுத்துக்கிட்டு நிற்கிற? நீ போய் வேலையை பாருமா, நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போயிடுவேன். பாட்டி, நான் அதுக்கு வெறும் புல்லு தண்ணி மட்டும் போட்டு வளர்க்கல, என்னோட பாசத்தையும் சேர்த்து தான் வளர்க்குறேன். அதை நான் கொடுமைப்படுத்தவே மாட்டேன். வாயில்லா ஜீவராசிகள் நமக்கு உதவி பண்ணுது, அதை போய் எப்படி கொடுமைப்படுத்த முடியும்? நீங்களும் அன்பை காட்டி வளங்க. ஓஹோ, இதுதான் உன் மாட்டோட ரகசியமா? நாளிலேருந்து நானும் என் மாட்டுக்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிறேன். அது எவ்வளோ லிட்டர் பால் கறக்குதுன்னு நானும் பார்க்குறேன். சரிம்மா, நீ போய் வேலையை பாரு. அவளும் வழக்க போல தயிர் எடுத்துட்டு விற்க போயிட்டா. போடி போ, உன்னோட தயிர் வியாபாரம் நல்லா போகுதுன்னு மிதக்கத்தில் திரியிற. உன் வியாபாரம் நல்லா போகிறனால என் தயிரை எவனும் வாங்க மாட்டேங்கிறாங்க. எப்படியாச்சும் உன்னை இந்த கிராமத்தை விட்டு துரத்துறேன்.
இந்த மாட்டை கண்காணாத இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டா இவ தன்னால அடங்கிடுவா. ஏய் போ 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 போ. அந்த மாடை பிடிச்சிட்டு போய் அந்த பாட்டி கண்காணாத இடத்துல விட்டுட்டாங்க. இங்க பாரு மாடு, உன்னை இனிமேல் அந்த கிராமத்து சைடு பார்க்கவே கூடாது. பார்த்தேன்னு வச்சுக்க, அடி அடின்னு உன்னையா போட்டு அடிச்சு போடுவேன் பார்த்துக்க. உன்னால என் வியாபாரம் போகுது. இனிமேல் நீ அந்த கிராமத்து சைடே வரக்கூடாது. வந்தேன்னா உன் வாளில் தீய பொருத்தி வச்சிருவேன், புரியுதா? நான் போயிட்டு வரேன். நீ இந்த காட்டுக்குள்ள சந்தோஷமா இரு. அவ வழக்கம் போல தயிர் வித்துட்டு வந்தா. ஐயோ, என்னோட மாடு எங்க போச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை யாரும் தூக்கிட்டு போயிருப்பாங்களோ. எதுக்கும் பக்கத்து வீட்டு பாட்டிக்கிட்ட கேட்டு பார்த்துருவோம். கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி சோதனை வருதோ. போய் அந்த பாட்டிகிட்ட கேட்டுருவோம். வேக வேகமா பக்கத்து வீட்டு பாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா. பாட்டி பாட்டி, கொஞ்சம் இங்க வாங்க பாட்டி. பாட்டி. என்னம்மா, என்னை எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? என்னதான் பிரச்சனை? கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா உங்ககிட்ட முடியாது போலையே. இப்போதான் ஒருத்தி வந்து எழுப்பிவிட்டா, அடுத்து நீயா? என்னன்னு டக்குன்னு சொல்லுங்க. எனக்கு தூக்கம் சொக்கிக்கிட்டு இருக்குது, நான் போய் தூங்கணும். பாட்டி, வழக்க போல என் மாடை இங்கே தானே கட்டி போட்டிருந்தேன். அது எங்கே போச்சுன்னே தெரியல பாட்டி. நானும் தொலைவி பார்த்தா காணும். இப்போ என்ன பாட்டி பண்ணுறது? நீங்கள் எதுவும் என் மாடை பார்த்தீங்கன்னா சொல்லுங்க பாட்டி, எப்படியாவது காப்பாற்றிடுறேன். உன்னோட மாடை காணனா போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணு. என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பண்ண முடியும்? உன்னோட மாடு காணா போனதுக்கு நானா பொறுப்பாக முடியும்? உனக்கு ஒழுங்காக பார்த்துக்க கூட தெரியல. நீ பேசாட்ட வியாபாரம் தான் முக்கியம்ட்டு கிளம்பி போயிடுற. இல்லைன்னா உன் மாடுக்கு உன் கூட இருக்க பிடிக்கலையோ என்னமோ, அதான் ஓடி போயிடுச்சோ என்னமோ. அந்த பாட்டி சொல்லிட்டு போயிட்டாங்க. என் மாடு எங்கே போச்சுன்னு தெரியல. கடவுளே, எனக்கு ஏன் இந்த சோதனை? அதை வச்சு தான் நான் பொழப்பே ஓட்டுனேன், அதையும் காணுமே. இப்படியே 2 நாள் ஆச்சு. 2 நாள் ஆகியும் அவளோட மாடு அவகிட்ட வரவே இல்லை. ஒரு நாள் வந்துச்சு. கடவுளே, ஏன் கடவுளே எனக்கு மட்டும் இப்படி சோதனையை கொடுக்குற? என் லட்சுமி பாவம், இந்நேரம் யார்கிட்ட எந்த கஷ்டப்பட்டுட்டு இருக்குதோ. கடவுளே, அது நல்லா இருக்கணும், அதுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. அழுதுகிட்டு இருக்கும் போதே அந்த மாடோட குரல் கேட்டுச்சு. லட்சுமி, எங்க லட்சுமி போன? உன்னை விட்டுட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உன்னை நான் நல்லா தானே பார்த்துக்கிட்டேன். மற்றவங்க மாதிரி ஏதாவது உன்னை சித்திரவதைப்படுத்தினேனா? அப்படி இருந்தும் என்னை விட்டுட்டு போக உனக்கு எப்படி இப்படி மனசு வந்தது? நீ இல்லாமல் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். இந்த மாடு எப்படி இங்கே வந்துச்சு? அதுவும் அட்ரஸை கண்டுபிடிச்சி வந்த மாதிரில வந்திருக்குது. கருமும் நமக்குன்னே வருது பாரு. இதை வேற எங்கேயாச்சும் கொண்டு போய் விட்டா தான் அடங்கும் போல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். என்னம்மா, மாடு வந்துருச்சு போல, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. அப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த மாடுக்கு ரொம்ப கோவம் வந்து அந்த பாட்டியை முட்டி தூக்கிருச்சு. அந்த பாட்டியும் பறந்து போய் விழுந்துட்டாங்க. நீ எதுவுமே காரணம் இல்லாமல் பண்ண மாட்டேன்னு தெரியும். இந்த பொம்பளை தான் உன்னை ஏதோ பண்ணியிருக்குது, அதனால தான் இதை முட்டி தூக்கிட்ட. நீ நல்லது தான் பண்ணியிருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுலேருந்து அந்த மாடும் அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. யாருமே அவங்கள தொந்தரவும் பண்ணலை.